வாவ், இதான் துபாய் கோழி. ஆஹா, எப்படி இருக்கு ஏரியா இல்ல. டேய் இங்க என்ன செஞ்சிருக்க? உன எங்க இந்த இடக்கு? டேய் நண்பா, நீ எப்போ துபாயில இருந்து வந்த? நான் வந்தது இருக்கட்டு வா. இங்க இரு, துபாய் கோழி வாங்கிட்டு வந்திருக்கியா? என்ன ஏதாவது செஞ்சுதா வா. துபாய் கோழியா? ஆமா, துபாயில இருந்து துபாய் கோழி தான் வேண்டிட்டு இருந்தேன். சரி, நம்ம இதுல பக்காவா ஏதாவது ஒண்ணு பண்ணும். துபாய் கோழியை கழுவி எடுத்துக்கலாம். டேய் இல்லையா போனோம். டேய் நண்பா, நம்ம இப்போ துபாய் பிராய்லர் கோழியை ஆடி பக்காவா எடுக்கணும்னா நமக்கு அது வித்தியாசமான ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு தான் நம்ம இப்போ இங்கே இருக்கோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பச்சை மிளகாய் வைக்கணும். அடுத்து என்ன வைக்கணும்? அடுத்து வந்து பூண்டு, அப்புறம் வந்து சின்ன உள்ளி. இது எல்லாத்தையும் வச்சுட்டு இதை இப்படியே சேர்த்து சதைச்சிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சதைச்சோம். மச்சி எப்படின்னா இது வந்து நம்ம அரைச்சி எடுக்கக்கூடாது, சதைச்சு தான் எடுக்கணும். சரியா? சதைக்கணும். போடும்போது அப்படியே உருண்டு உள்ளணும். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா துபாய் கோழியை பாத்திரத்தில் தட்டும். இல்லை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா மிக்சிங் இந்த மாதிரி அங்கங்கேயா போடணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் கிளியராக படும். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டுப்போம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா மிளகாப்பொடி, அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து மல்லிப்பொடி. நம்ம துபாய் கோழிக்குள்ள தனியான கரம் மசாலா, அதுக்காகவே துபாயில் நான் பையன் கொண்டு வந்தது. இது வந்து நம்ம ஊரில் உள்ள பெப்பர். அப்புறமா நம்ம இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு இதை அங்கங்கே ஆயிலே ஸ்ப்ரே பண்ணணும். இதை வந்து நம்ம இல்லை பக்காவாக வேறு லெவலில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஏன் வேறு லெவல் சென்னைன்னா அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன மூலை முடுக்கூடாத எல்லா இடத்துலையும் வந்து நம்மளோட இந்த மசாலா படணும். அப்பப்போ ஆயில் தடவிக்கலாம், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இப்போ துபாய் கோழியை சமைக்கிறதுக்கு முதல்ல தீ மூட்ட போகிறோம். இது சாதா அடுப்பு இல்லை, பெரிய அடுப்பு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம துபாய் கோழியை வந்து இப்படி ஒரு கைப்பிடி எடுத்து இந்த இலையில வச்சு மடக்கி அதை அப்படியே சுருட்டி தீயில போட்டு தான் சுட்டு எடுக்க போகிறோம். அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ போய்ட்டுருக்கு. துபாய் பையா மடக்கடாத, அடுத்த இலைய எடு. மடக்கியாச்சா? என்ன நம்ம இதை தீயில போட்டு சுட்டு எடுக்கிறனால டபுள் இலையில வச்சு நம்ம மடித்து எடுக்கணும். இதை நீ அப்படியே கட்டி எடுப்போம் பக்காவா. இது வந்து பழைய காலத்து கட்டு. இப்போ நம்ம 3 பார்சல் வச்சிருக்கோம் துபாய் கோழி. இதை நீ அப்படியே போட்டு சுட்டு எடுப்போம். கமான். நம்ம போட்ட பெரிய அடுப்போட தீயெல்லாம் நல்ல பெருசாக வந்தாச்சு. நம்ம இனி இதில் அதை வைப்போம். 1 2 3. நம்மளோட அடுப்பில் நம்ம நிறைய தீயை கொளுத்தியாச்சு. இனி அடிப்பொலியாக எல்லா இடமும் மூளை முடுக்கெல்லாம் வெந்துக்கிட்டோம். ஒரு வழியா நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்மளோட துபாய் கோழி பக்காவாக வெந்தாச்சு. அதை இனி இப்போ எடுப்போம். 2 3. நண்பர்களே, இப்போ நம்ம துபாய் கோழியை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதோட மனமே வேறு லெவலில் இருக்கே. வாவ், செம்ம சூடு. உண்மையாகவே வேறு லெவலு, செம்மையாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். நான் எல்லாத்துக்கும் இப்படி செல்ல மாட்டேன். எங்களுக்கு எந்த வீடியோ அழகாக வருதோ அதுக்கு தான் சொல்லுவேன். இதான உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. துபாயில் கூட இந்த துபாய் கோழி இவ்வளோ நல்லா இருக்காது. என் நண்பன் அவ்வளோ சூப்பராக செஞ்சு வந்துருக்கு. அப்படியே எல்லா மசாலையோட எடுத்து வச்சு மச்சான்